எனது அருமை நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்எல்சி மத்திய அரசுக்கிட்ட வந்து ஒரு ட்ரைனிங் வந்திருக்குது. இலவசமாக அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஓரியன்டாக நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது அதுக்கெல்லாம் என்ன ஸ்கில்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட்டு, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலிருந்து ஜாப்ஸ் வந்துச்சு. அந்த ஜாப் 1,00,000 பேர்கிட்ட அப்ளை பண்ணிங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல் மேலே இன்டர்வியூ வரப்போகுது. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதீங்க போய் பாருங்க நண்பா. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்எல்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1,00,000 கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த என்எல்சியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி 1ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 8th அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 சீட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியர் மேனுவல் மெட்டல் ஆர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. வெல்டருக்கு உங்களுக்கு சீல்டு வெல்டு, மெட்டல் ஆர்க் வெல்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ வெல்டர் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மேன் மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிஐயில் நீங்கள் டிரான்ஸ்மேன் படிச்சிருந்தீங்களா நீங்கள் வேலூர் பெங்களூரில் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தீங்களா நீங்கள் வேலூர் பெங்களூர் திருச்சி இந்த 3 இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிஎன்சி விஎம்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ மெக்கானிஸ்ட்டு அப்படின்னா டர்னர் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு வேலூர் அப்படி இல்லைன்னா பெங்களூரில் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் 6 மாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து கேட்டகரி 2 இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கிராஜுவேட் இன்ஜினியர் படித்த இன்ஜினியரு சயின்ஸ் இதெல்லாம் படித்தவங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சீட் வந்து பார்த்திங்கன்னா 60 சீட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் டூரேஷனுக்கு சொல்லியிருக்காங்க. சிஎன்சி ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கணுன்னா நீங்கள் டிப்ளமோ அப்படி இல்லை கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு வேலூர் பெங்களூரில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வெப் டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கலாம். அப்படி இல்லை இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா சயின்ஸ் கிராஜுவேட்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தால் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது பெங்களூர் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியர் அப்படின்னா சயின்ஸ் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு பெங்களூரில் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிசைனர் மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலில் படிச்சிருந்தீங்களா நீங்கள் உங்களுக்கு வேலூரில் பெங்களூரில் 2 இடத்துலையுமே உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் மெயின்டெனன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ அப்படி இல்லைனா இன்ஜினியர் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பிடெக் இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு வேலூர் திருச்சி பெங்களூர் இந்த 3 இடத்துலையும் ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நண்பா. கேட்டகரி 1 கேட்டகரி 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1/1/2025 இப்படி வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18 ஏற்கனவே பார்த்தா அதிலேருந்து 29 இது கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது நண்பா. நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க நண்பா. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன மார்க் எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலாக இன்ஃபர்மேஷன் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸுக்கு அனுப்புனா அந்த யூனிட் 8 லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் 20 என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இதுக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்தா ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி 1 2 எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு அனுப்புனா இது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/3/2025 நீங்கள் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்போ கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு இமெயில் அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நண்பா. நீங்கள் செலக்டாக இல்லையான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் ஒட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ
டிகிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா செமஸ்டருக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதி சான்றிதழ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இது மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 19/2/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி 3/3/2025 உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் நண்பா. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே இப்படி தான் அப்ளிகேஷன் இருக்கும். ஃபோட்டோ அதெல்லாம் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரி இதெல்லாம் டிக் பண்ணிட்டு நீங்கள்ங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த அப்ளை பண்ண தெரியலனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வீடியோ போட போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பயப்பட தேவையில்லை. இதுமாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.